வித்தியாசங்களை மேற்கொள்கின்றார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த பைத்துல்லாவிற்கு மாற்றமாக 3 வித்தியாசங்களை அந்த பைத்துல்லாவிலே குறைஷிகள் ஏற்படுத்துகின்றார்கள். அதில் முதலாவது, பைத்துல்லாவுடைய எல்லையை விட்டும் ஒரு சிறு பகுதியை பைத்துல்லாவுக்கு வெளியிலே அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். பைத்துல்லாவை சிறியதாக கட்டி சிறு பகுதியை, அதனை தான் ஹசீம் என்று கூறுகின்றோம். ஹசீம் எனக்கூடிய பகுதி அதுவும் பைத்துல்லாவுக்கு உட்பட்ட பகுதிதான். இதனை குறைஷிகள் பைத்துல்லாவுக்கு வெளியிலே விட்டு விடுகின்றார்கள். இரண்டாவது வித்தியாசம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த காபத்துல்லா, அதற்கு 2 வாசல்கள், ஒன்று நுழைவதற்கு, ஒன்று வெளியேறுவதற்கு. குறைஷிகள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு வாசலை அடைத்துவிட்டு ஒரே ஒரு வாசலை வைக்கின்றார்கள். இது இரண்டாவது வித்தியாசம். மூன்றாவது வித்தியாசம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த காபா, அதனுடைய வாயில் பூமியுடன் சேர்ந்து காணப்பட்டது. குறைஷிகள் என்ன செய்கின்றார்கள்? காபாவுடைய வாயிலை பூமியை விட சற்று உயர்வாக கட்டுகின்றார்கள். நினைப்பவர்கள் எல்லாம் நுழையக்கூடாது, லேசாக நுழையக்கூடாது என்ற அமைப்பில் அதனுடைய வாயிலை பூமியை விட உயர்வாக கட்டி முடிக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அடிக்கடி கூறுவார்கள், என்னுடைய உள்ளம் விரும்புகின்றது காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதை போன்று அதனை மறுபடியும் பழைய தோற்றத்தில் கட்டி முடிப்பதற்கு எனது உள்ளம் ஆசைப்படுகின்றது, ஆனால் நான் அதனை செய்ய மாட்டேன். இந்த ஆசையை குலஃபாய் ராஷிதீன் அவர்களுக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத் மக்காவில் உண்டான பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை நபி அவர்களுடைய ஆசைப்படி பழைய அமைப்பிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அமைப்பிலே மறுபடியும் கட்டுகின்றார்கள். காலங்கள் செல்ல செல்ல இந்த உம்மத்துடைய அநியாயக்காரன் என்று வர்ணிக்கப்படும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவனுடைய காலம் வந்ததும் மக்காவை கைப்பற்றி மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்தை பரப்பிவிட்டான். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் தவறான ஒரு விடயத்தை செய்துவிட்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த காபாவை உடைத்து இடித்து அவர் நினைத்த அமைப்பிலே கட்டிவிட்டார் என்ற ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மறுபடியும் அந்த காபாவை குறைஷிகள் கட்டிய அந்த 3 வித்தியாசங்கள் உள்ள அமைப்பிலே கட்டி முடித்து விடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, காலம் போக போக பின்பு அந்த மக்காவை ஆட்சி செய்த சில கலீஃபாக்கள் ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசைக்கேற்ப இந்த காபாவை மறுபடியும் கட்டுவோம் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த மிக பெரும் ஆலிம், மிக பெரும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கலீஃபாக்களை தடுத்து நிறுத்தி விடுகின்றார். அல்லாஹ்வுடைய காபா என்பது ஆட்சி மாறும் பொழுதெல்லாம் கட்டிடம் மாறிக்கொண்டே போவது இது முறையல்ல. இந்த காபாவை அப்படியே விட்டு விடுங்கள். ஏனென்றால் ஹிலாபத் ஆட்சி மாற மாற ஒவ்வொரு கலீஃபாவும் தான் விரும்பிய அமைப்பிலே தன்னுடைய பெயருக்காக இந்த காபாவை கட்டக்கூடிய ஒரு நிலைமையை விட்டுவிட்டால் அது ஒரு ஆபத்தான நிலையை இட்டு செல்லும் என்பதாக கூறி தடுத்து விடுகின்றார்கள். இன்று நாம் காணக்கூடிய
அந்த காபா ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவனால் கட்டப்பட்ட அமைப்பில்தான் இருக்கின்றது. இதுதான் குறைஷிகள் கட்டிய அமைப்பிலே இருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக எப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபாவை இல்லாமல் ஆக்கி விடுவதென்பது அது நடைபெறாத, நடக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ் எப்படியோ பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றான். கியாம நாள் வரைக்கும் இந்த காபா பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது சரித்திரம் கூறக்கூடிய உண்மை. இது அல் குர்ஆன் கூறக்கூடிய உண்மையாக, வாக்குறுதியாக இருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மேலே ஓதிய வசனத்திலே இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், லின்னாஸ் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். லின்னாஸ் எனும் பொழுது அது பொதுவான வார்த்தை. அனைத்து உலக முஸ்லிம்களுக்கும், அனைத்து உலக மக்களுக்கும், அவர்கள் எந்த நாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்த போதிலும் சரி, என்ன மொழியை பேசுபவர்களாக இருந்த போதிலும் சரி, எந்த நிறத்தில் இருந்த போதிலும் சரி, எந்த அந்தத்தில் இருந்த போதிலும் சரி, அனைவர்களுக்குமாக அல்லாஹ்வால் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது வீடு பைத்துல்லா என்பதாக அல்லாஹ் முழு உலகத்துக்கும் உலக ஒற்றுமையை எடுத்து கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பின்னாலே உள்ள வார்த்தைகளில் இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன், முபாரக் என்பதாக பரக்கத் செய்யப்பட்டதாக, பரக்கத் செய்யப்பட்டது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பரக்கத் என்றால் என்ன? உலமாக்கள் கூறுகின்றார்கள், பரக்கத் என்பது ஒன்று எண்ணிக்கையில் கூடிக்கொண்டே போவது. இதுவும் அபிவிருத்தி தான், பரக்கத்து தான். இன்னும் ஒரு அமைப்பில் அந்த இடம் ஒன்றாக இருந்து கொண்டு பல இடங்கள் செய்ய வேண்டிய விடயத்தை அந்த ஒரே இடத்தில், அந்த ஒரே விடயத்தில் செய்து முடிப்பதென்பது இதுவும் ஒரு வகையில் பரக்கத்து தான். அந்த அமைப்பில் கஅபாவுடைய, மக்காவுடைய பரக்கத்தை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வெளிரங்கமான பரக்கத்துகள், நம்முடைய கண்களுக்கு தென்படக்கூடிய பரக்கத்துகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்படி என்ன பரக்கத்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியோ இருந்த ஒரு பூமியில் தனது ஆலயத்தை கட்டி அந்த பாலைவனத்தில் எந்தவித புட்பூண்டுகளும் இல்லாத அந்த பாலைவனத்தில், எந்த நீரும் இல்லாத அந்த பாலைவனத்தில், மனித நடமாட்டம் இல்லாத அந்த பாலைவனத்தில் தனது ஆலயத்தை கட்டி இன்று அந்த இடம் எந்த அமைப்பில் உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேருகின்றார்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேருகின்றார்கள். ஆனால் அந்த இடம் வரக்கூடிய அனைவர்களுக்கும் ஏதோ அமைப்பில், அவர்கள் திருப்தி பெறக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேருகின்றார்கள். அவர்கள் அனைவர்களும் அந்த மக்காவிலே குடிக்கின்றார்கள், உண்ணுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றார்கள். ஆனால் எப்பொழுதாவது நாம் கேள்விப்பட்டது கிடையாது, மக்காவிலே இந்த வருடம் தண்ணீருக்கு தட்டுப்பாடாக இருந்தது, அல்லது உணவுக்கு தட்டுப்பாடாக இருந்தது, அல்லது இடத்துக்கு தட்டுப்பாடாக இருந்தது, கேள்விப்பட்டதே கிடையாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எல்லா அமைப்பிலும் அல்லாஹ் அந்த பைத்துல்லாவை பரக்கத் நிரம்பியதாக, அபிவிருத்திகள் நிரம்பியதாக ஆக்கி வைத்துள்ளான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஜம்சம் நீர்
இதற்கென்ன அதுவே உதாரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீரில் எப்படி எந்த அளவு அபிவிருத்தி செய்துள்ளான். ஒரு குழந்தையுடைய காலடி பட்ட இடத்தில் வெளியான அந்த நீர் முழு உலகமும் அதனை குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். எவ்வித மாற்றமும் கிடையாது, எவ்வித குறைவும் கிடையாது. இதனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முபாரக் பரக்கத் செய்யப்பட்டது என்பதாக விளக்குகின்றான். இன்னும் ஒரு பரக்கத் உலமாக்கள் கூறுகின்றார்கள், அது மறைமுகமானது, கண்ணால் தென்பட முடியாத பரக்கத். அதற்கு உலமாக்கள் அந்த இடத்திலே அப்படி என்ன பரக்கத், சில அமல்களை அல்லாஹ் அந்த வீட்டுக்கென்றே அந்த இடத்துக்கென்றே குறிப்பாக ஆக்கியுள்ளான். அங்கு செய்யப்படக்கூடிய சில அமல்களை வேறு எங்கும் செய்ய முடியாது. தவாப் வேறு எங்கும் செய்ய முடியாது. சை செய்வது, சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவது எங்கும் ஓட முடியாது. ஷைத்தானுக்கு கல் எறிவது எங்கும் எறிய முடியாது. இப்படியாக சில அமல்களை அந்த இடத்துக்கென்றே அல்லாஹ் விசேஷமாக்கியுள்ளான், குறிப்பாக்கியுள்ளான். இதுவும் ஒரு வகையில் மானவீயத்தான மறைமுகமான உள்ரங்கமான பரக்கத்தாக இருக்கின்றது. இன்னும் ஒரு அமைப்பிலே அங்கு செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் பல மடங்காக நன்மைகளை பல மடங்காக இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றான். இது மறைமுகமான பரக்கத் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு வசனத்தில், இந்த ஒரு வரியில் இத்தனை விளக்கங்களை, இத்தனை விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்துக்கும் எடுத்து கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பின்பு வஹுதல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் நேர்வழியாக அல்லாஹ் அந்த வீட்டை ஆக்கியுள்ளான். ஹிதாயத்துடைய பிறப்பிடம் அந்த மக்காவாக இருக்கின்றது. ஈமானுடைய பிறப்பிடம் அந்த மக்காவாக இருக்கின்றது. தக்வாவுடைய பிறப்பிடம் அந்த மக்காவாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில் அடிப்பட வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பாதையில் கயிறால் கட்டப்பட்டு தெரு தெருவாக இழுத்து கொண்டு போகப்பட வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பாதையில் துண்டு துண்டாக அறுக்கப்பட வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பாதையில் தூக்கிலிடப்பட வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட வேண்டுமா, அனைத்துக்கும் சான்றாக அந்த மக்கா இருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் யார்? அந்த மக்காவில் வாழ்ந்தவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுக்கென்றே வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்கென்றே உயிரை நீக்கியவர்கள், அல்லாஹ்வுக்கென்றே அவர்கள் தூக்கிலிடப்பட்டவர்கள். இந்த அமைப்பில் முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை கொடுத்த பூமியாக அந்த மக்கா இருக்கின்றது. எனவே இந்த பைத்துல்லாவுக்கு தான் நான் போக போகின்றேன் என்ற ஒரு சிந்தனையை, ஒரு எண்ணத்தை ஹஜ்ஜுக்காக போபவர்கள், ஹஜ்ஜுக்காக சென்று விட்டு வந்தவர்கள் உள்ளத்திலே நினைக்க வேண்டும். இப்படியான ஒரு வீட்டுக்கு தான் நான் சென்று விட்டு வந்திருக்கின்றேன். அல்லது போகக்கூடியவர்கள் இப்படியான ஒரு வீட்டுக்கு தான் நான் போக போகின்றேன். எனவே என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய உள்ளத்திலே வேறு எதுவும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்ற அமைப்பில் ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் நியத்துகளை வைத்துக் கொள்ள வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அங்கு போகக்கூடிய எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும், அவனுடைய தீனில் உறுதியை நசீபாக்க வேண்டும். அங்கு போகக்கூடிய எனக்கு அல்லாஹ் அவனது அன்பை நசீபாக்க வேண்டும். சஹாபாக்களுடைய சரித்திரங்களை பாருங்கள். சையதுனா